நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடி தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையும், இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும்.